முதல்ல நான் கோல்கப்பை சாப்பிடுவேன். அந்த பானிபூரின்னு சொல்லுவாங்க, ரொம்ப ருசியா இருக்கு. கோல்கப்பை பத்தி நானும் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன், ஆனா இதுவரை சாப்பிட்டதே இல்ல. பயந்துட்டியா? நீ என்ன பார்த்து பயப்படாத. நான் உன்னை பார்த்து பயப்படல. நீ திடீர்னு பேசினதால என்ன செய்யறதுன்னு தெரியாம பயந்துட்டேன். பாம்பு பேசுமா? நிறைவேற்றும் நாகம் பேசும். ஆசை நிறைவேற்றும்னா நான் ஆசைப்பட்ட மாதிரியே என் உருவத்தை மாத்திக்க முடியும். புறாவா மாறு. நீ புறாவா மாறிட்ட. ஆனா காக்கா மாதிரி கருப்பா இருக்கியே, பெரிய யானையா மாறி காட்டு. பாரு, தலை மட்டும் யானை மாதிரி இருக்க, உடம்பு புலி மாதிரி இருக்கு. அது வேற ஒண்ணும் இல்ல, நான் இன்னும் குட்டி தானே, அதனால என் மந்திரத்தை சரியா பயன்படுத்த தெரியல. சின்ன சின்ன தப்பு பண்ணிடுறேன். ஏதாவது ஒண்ணு நினைச்சுக்க, சரியா? நீ மனசுல நினைச்ச ஆசைய நான் நிறைவேற்ற முயற்சி பண்றேன். நான் மனசுல நினைச்சுக்கிட்டேன். இதான் விஷயமா? இதோ இப்ப பார். எங்க பண்ணா? நல்ல கவனமா ஆழ்ந்த திருஷ்டியில அவனை தேடி ஆகணும், கண்டுபிடிக்கணும். நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன். அவன் ஏதோ சாப்பிட ஆசைப்பட்டானா அதுக்குள்ளேயே ராஜு, ராஜு, உங்க ஃப்ரெண்டு கூட விளையாடிக்கிட்டு இருந்தேன். அப்போ கோல்கப்பே சரி, உன்னுடைய மந்திர சக்தியால டோலக்பூர்ல இருக்கிற சாட் ஸ்டாலுக்கு எங்க எல்லாரையும் கூட்டிட்டு போக முடியுமா? அங்க மேல பாரு, அந்த கோல்கப்பையில இருந்து 2 முடி வெளியே தெரியுது பீம். ஆமா, அதுலதான் நம்ம ராஜா இருக்கான். அந்த ஒரு கோல் கப்பை சாப்பிடாதீங்க. நான் இத சாப்பிட தான் போறேன். என்ன பண்றான்னு பாக்குறேன். வெய். சீக்கிரமா உன் மந்திரத்தை சொல்லி அதுக்குள்ள மாட்டிட்டு இருக்கிற ராஜுவை வெளியே எடு, சீக்கிரம். நான் மறுபடியும் தப்பு பண்ணிட்டேன். என்னோட எக்ஸ்பெரிமெண்ட்ல நான் வெற்றி அடைஞ்சிட்டேன். என்ன எக்ஸ்பெரிமெண்ட்ட பத்தி பேசிட்டு இருக்கீங்க ப்ரொஃபசர்? தான் என்னோட இங்கிருந்து அங்க மெஷின். இந்த மெஷினால இங்க இருக்கிற ஒரு பொருளை நான் இன்னொரு இடத்துக்கு கொண்டு போக முடியும். இது ரொம்ப விசித்திரமான மிஷினா இருக்கு. நான் இந்த மெஷினால என் வீட்டை 1 கிலோமீட்டர் தள்ளி கொண்டு போய் வச்சிட்டேன். அங்க பாருங்க, அந்த மரத்துக்கு கீழே. உங்க வீட்டை மறுபடியும் உங்களால திருப்பி கொண்டு வர முடியுமா? இல்ல,
இல்ல, நான் இத திருப்பி கொண்டு வர மிஷனை இன்னும் கண்டுபிடிக்கல. வந்துட்டோம் தலைவா. காலையில இருந்து எங்க போயிருந்தீங்க? நம்ம ப்ரொஃபசர் தூமகேத்து அங்கிள் அங்கிருந்து இங்க மிஷனை கண்டுபிடிச்சிருக்காரு. ராஜு, பீம், சுட்கி எல்லாருமே அங்கதான் இருக்கு. ஒரு பொருளை இங்க இருந்து எங்க வேணாலும் நம்மளால மாத்திட முடியும். அந்த மெஷின் கிடைச்சதுன்னா எல்லா லட்டுவையும் என்னால எடுத்துட முடியும். அந்த மெஷினை எப்படியாவது கொண்டு வாங்க. அந்த மெஷினை வச்சு எல்லா லட்டுவையும் காட்டுக்குள்ள அனுப்பிடுங்க. இனிமே எனக்கு எப்பவுமே பசியே எடுக்காது. இவ்வளவு பொருட்களையும் நீ காட்டுக்குள்ள எப்படி கொண்டு வந்த? அங்கிருந்து இங்க மிஷன் எங்க கிட்ட இருக்குன்னு நாங்க சொல்லவே மாட்டோம். அத நாங்க மரத்துக்கு பின்னாடி எங்கேயுமே ஒளிச்சு வைக்கல. இந்த மிஷனோட உதவியால நம்ம வீரர்களை டோலக்பூருக்கு அனுப்பிடலாம். நம்ம ப்ரொஃபசர் கண்டுபிடிச்ச அங்க இருந்து இங்க மிஷினை யாரோ திருடிட்டு போயிட்டாங்க அரசு. தாக்குங்கள். சபாஷ் பீம், நீ ரொம்ப சரியா வேலை செஞ்சிருக்க. இப்போ நான் இதோட எதிர் மிஷனை வச்சு இவங்க அத்தனை பேரையும் அவங்க இடத்துக்கே திருப்பி அனுப்பிடுறேன். ரொம்ப நன்றி பசங்களா, நன்றி. சரி, இந்த மஷின் தவறானவங்க கைக்கு எப்படி போச்சு? அங்க பாருங்க, துறைமுகம் தெரியுது. ஆஹா, இந்த துறைமுகத்தை பாருங்களேன், எவ்வளவு பெருசா இருக்கு. எங்க நாட்டுடைய பல வியாபாரங்கள், ஏற்றுமதி இறக்குமதி எல்லாமே இங்க தான் நடக்குது. நான் சின்ன வயசுல எங்க தாத்தா கூட 2-3 தடவை இங்க வந்துட்டு போயிருக்கேன். சரி, உங்க ஊருக்கு போகணும்னா எவ்வளவு நேரம் ஆகும் சாம்? கொஞ்ச தூரத்துக்கு நாம நடந்து தான் போயாகணும். அதுக்கப்புறமா மலை பிரதேசம் வந்துரும். நடுவுல ஒரு நதியை கடக்க வேண்டியது இருக்கும். இவ்வளவு தூரம் நடந்து போறதுக்கு முன்னாடி என் வயித்துல ஏதாவது தீனி போட்டாதான் என்னால முடியும்பா. வயிறுல இப்பவே கடமுடான்னு சத்தம் வருது. ஒரு நிமிஷம் இரு. அட, இது என்ன? இதுக்குள்ள வச்சிருந்த லட்டுவை காணுமே. யார் எடுத்து சாப்பிட்டிருப்பாங்க? கப்பல்ல இருந்து நம்ம இறங்கி இங்க வரதுக்கு முன்னாடி டோலு போலோட கையில இந்த பெட்டி இருக்கிறத நான் பார்த்தேன். கண்டிப்பா அவங்க 2 பேரும் தான் நம்ம எல்லாரோடைய பங்கையும் சாப்பிட்டிருப்பாங்க. எனக்கு வச்சிருந்த லட்டுவை சாப்பிட்டுட்டாங்களா? இவங்க 2 பேரையும் இப்பவே இவங்க 2 பேரும் எங்க போயிட்டாங்க? அவங்க 2 பேரும் தொலைஞ்சு போகலையே. தொலைஞ்சு தான் போயிருக்காங்க. அதோ அங்க திரும்பி கொஞ்சம் பாருங்க. இவங்க 2 பேரும் திருந்தவே போறதில்ல. சுசுகே, நான் யோசித்தேன் மாஷுகா. நானி சூக்காவா? இங்க பாருங்க, கண்ட பாஷையில எல்லாம் எங்களை இப்படி திட்டக்கூடாது. ஓஜி சுசுகே. சாம், சாம்,
இவங்க 2 பேரும் உனக்கு நண்பர்களா? சொல்லு. ஆ ஆ, இவங்களும் தான். இங்க பாருங்க, இவர் என்னுடைய அங்கிள் சுசுகே. இவர் ஒரு அற்புதமான சமையல் கலைஞர். அதான் அவரோட சமையல் கட்டுல இருந்து வர இந்த வாசனையே நமக்கு சொல்லுதே. உன்னோட நண்பர்கள் எல்லாரும் பசியோட இருக்காங்கன்னு தெரியுது. வாங்க, என்னோட சாப்பாட்டை சாப்பிடுங்க. ரொம்ப அற்புதமா மனமோட சமைச்சிருக்கேன். வாங்க. என் கை வண்ணத்தை பாருங்க. சமைச்ச நூடுல்ஸ் ருசியுங்க. நூடுல்ஸ் எனக்கு பிடிக்கும். இது மொத்தமும் எனக்கே.